வணக்கம். நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குன்றது இருக்கும். அந்த ரிஸ்க்கை எப்படி நம்ம இது பண்ணலாம், ஓவர் கம் பண்ணலாம், அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட்டாக கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டோடைய எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்னா ரிஸ்க்கு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு ஃபியர் இருக்கும், ஏன்னா லாஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு. அந்த லாஸ், அதாவது அந்த ரிஸ்கஸ் என்னென்ன இருக்குது, அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி கரெக்டாக இது பண்ணலாம், மேனேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க்கு. இந்த மார்க்கெட் ரிஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அதாவது மேலேயும் கீழேயும் ஏறிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். எதனாலனா எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வார் நடக்கிறதால இந்த மாதிரி மார்க்கெட்டுங்கிறது ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க். லிக்விடிட்டி ரிஸ்க்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை விற்றுட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றி அது வரத்துக்கு எப்படி ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலடிட்டி ரிஸ்க். அதாவது திடீர்னு மார்க்கெட் ஒரு நல்ல நியூஸ் வந்தால் ஏறும், திடீர்னு கெட்ட நியூஸ் வந்தால் இறங்கும். இதுவே ஒரு ரிஸ்க்காக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரிஸ்க். அதாவது கம்பெனி ரிஸ்க்னா ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான ரிப்போர்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியை எல்லாமே நம்ம பார்க்காத பணத்தை போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். அதாவது இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்னா என்னென்னா, விலைவாசி ஏறத்தால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் விற்றுட்டு எடுத்துகிட்டு வந்து வேறு ஏதாவது பொருள் வாங்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணிட்டு வருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய இது ப்ரைஸுங்கிறது நெகட்டிவில் போக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்க இல்லையா. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டு குறைக்கும் போது, ரெப்போ ரேட் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது குறையும் ஏறும் இல்லையா. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுங்கிறது இறங்கும். அப்படி இறங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ரிஸ்க் இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரலான்ட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஒரு தடவை மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ஏறுது இறங்குது அந்த பயமே இருக்க தேவையில்லை. லாங் டேர்ம்னா எவ்வளோ வருஷம் பண்ணலாம், ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம், 20 வருஷம் கூட பண்ணலாம். உங்களுக்கு அந்த மணி தேவையில்லாத ஒரு கோல் செட் பண்ணி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு வீடு கட்ட போகிறோம், நம்ம பையன் கல்யாணத்துக்காக இது பண்ண போகிறோம், ஒரு 5 வருஷத்துக்கு அந்த மாதிரி இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு இது பண்ணும்போது திடீர்னு இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த மார்க்கெட் இறங்குறத பார்த்து நீங்கள் பயப்படையே தேவையில்லை. இப்போ மார்க்கெட்லாம் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா என் போர்ட்ஃபோலியோ ரொம்ப அடி வாங்கியிருக்கு, அதை சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. மார்க்கெட்டுங்கிறது இறங்கும் ஏறும். ஓகேங்களா. இப்போ எப்படி நம்ம வந்து தங்க வேலை ஏறுது இறங்குது எப்படி இருந்தாலும் ஏறிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு சமயத்தில் வந்து ஏற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாமல் இறங்குதே சொல்லிட்டு வித்துட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு தான் லாஸ் அது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஃபிகேஷன் என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாக்ஸில் ஒரு இதை போடக்கூடாது. வேறு ஸ்டாக்ஸில் போடலாம், பாண்டில் போடலாம், கோல்டில் போடலாம். கோல்டில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வச்சுருக்க ப்ரோக்கரேஜ் ஆப் மூலிமா கூட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தணும். அப்படி என்னென்னா ஒரு லிமிட் செட் பண்ணி வச்சுருக்கணும் உங்கள் மைண்ட்லே. என்னென்னா இதுக்கு கீழே போச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து வச்சுருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பார்த்துங்க. 24 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா போகுது, 35 ரூபா போகுது, 45 ரூபா போகுது, 1000 ரூபா போயிடுச்சு. இப்போ 1000 ரூபா போயிடுச்சுன்னா அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டு வைக்கணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 24 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா போயிருக்குன்னா நீங்கள் 500 ரூபாயில ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் மார்க்கெட் இறங்குதுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கலாம். ஒரு கொஞ்சம் ஷேரை விற்று உங்களுடைய ப்ராஃபிட் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி, நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுத்துக்கிற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் ஒரு ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி வாங்குறீங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஷேர் வந்து இறங்கினாலும்
எவ்வளோதான் இறங்குனாலும் மறுபடியும் அது ஏற வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஏறும் ஷேர்ஸ்லாம். ஏன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண வாங்கி ஷேர். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாத நீங்கள் மட்டும் குட்டாம்போக்கா போயிட்டு ஒரு ஸ்டாக்ஸை வாங்கி போட்டுட்டு அது இறங்குதுன்னு சொல்லிட்டு வலிக்குது குத்துதேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டாக்ஸுங்கிறது வாங்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எதை தவிர்த்துக்கணும்னா, நிறைய பேர் வாங்குறாங்க அந்த ஸ்டாக்ஸு, அவர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அந்த ஸ்டாக்ஸை வாங்கக்கூடாது. ட்ரெண்டிங்கில் இருக்கும், அதாவது ட்ரெண்டிங்கில் இருக்கும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அந்த ஸ்டாக்ஸை வாங்கக்கூடாது. அதில் என்ன ஃபண்டமெண்டல் இருக்குது, என்ன டெக்னிக்கல் இருக்குது, என்ன ரீசனால் அந்த ஸ்டாக்ஸ் இறங்குது, என்ன ரீசனால் ஏறுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து எமோஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஷேர் இறங்குதுன்னு வச்சிங்களா, நீங்கள் வச்சிருக்க ரொம்ப நாள் பார்த்து வச்சிருந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குதுன்னு வச்சிங்களேன், அது இறங்கும். அதுதான் வாய்ப்பு உங்களுக்கு. நல்லா பயன்படுத்திக்கணும். ஷேர் இறங்க 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 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும். ஒரு நல்ல கம்பெனி ஃபண்டமெண்டலாக நல்ல கம்பெனியாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னா, நீங்கள் இறங்க 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 வந்து பார்த்தீங்கன்னா 1 2 1 2 1 2ன்ட்டு நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட ஒரு சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி ஒரு 1000 ஸ்டாக்ஸ் வந்துடுச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வரும். இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் இறங்குதுன்னா என்ன, ஏன் இறங்குது, எதனால் இறங்குதுன்ட்டு அதோடைய ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும், நியூஸ் அப்டேட்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக்ஸ் கிரிசஸ் பற்றி வேறு எங்கேயாவது நடந்ததுனா கூட அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு ஸ்டாக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈஸியாக நீங்கள் ஒரு குரோபதியாக ஆகிடலாம். குரோபதினா கோடீஸ்வரனாக ஆகிடலாம். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தில் இறங்குதுன்னு சொல்லிட்டு விற்றுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இருக்கிற மணியை தான் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கி போட்டு வெயிட் பண்ணுற மாதிரி நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வர்றதுக்கு என்னென்ன வழின்னு சொல்லிட்டு யோசித்து அந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த டிவிடெண்ட் எப்படி வரும், ஃபண்டமெண்டலாக நல்ல அதுக்குன்னு டிவிடெண்ட் இருக்கிற ஸ்டாக்ஸாகவே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸு, டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத ஸ்டாக்ஸு, நல்ல ப்ரொமோட்டர் இருக்கிற ஸ்டாக்ஸு, அதாவது நல்ல ரிப்போர்ட் இருக்க ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கிற ஸ்டாக்ஸு, இதில் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் இறங்கும்போது இறங்கும், அதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் பயன்படுத்தி வாங்கிக்கலாம். திரும்பி மார்க்கெட் ஏறும்போது உங்களுடைய ஸ்டாக்ஸுங்கிறது வந்து 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே உங்கள் கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.